தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனித இனத்தை வழிநடத்துவதற்கான அடிப்படை அச்சாரமாக திகழ்கிறது. அச்சாரம் தந்தை மகன் தூய ஆவியார் என்று உச்சரிக்கும் போது தந்தை என்று கூறி நெற்றியில் கை வைக்கிறோம் என்பதையும் மகன் என்று சொல்லி நெஞ்சில் கை வைக்கிறோம். இது இயேசு நம்மீது கொண்ட அன்பினால் நமக்காக இரத்தம் சிந்தி மீட்டார் என்பதையும் தூய ஆவியார் என்று கூறும்போது தோள்களில் கை வைக்கிறோம். இது தூய ஆவியார் நமக்கு ஆற்றலை தருபவராக இருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக உள்ளது. நாம் எந்த ஒரு வழிபாட்டு நிகழ்வையும் மூவர் கடவுளின் துணையோடு துவங்குகிறோம், மூவர் கடவுளின் துணையோடு நிறைவு செய்கின்றோம். ஆழ்தன்மையில் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தெய்வத்தன்மை உடையதுதான் மூவர் கடவுளின் கொள்கை. ஒரே கடவுள் மூன்று ஆள்கள் என்ற நம்பிக்கையில் நாளும் வாழவும் வளரவும் வர வேண்டும். பேரறிவான தந்தையும் பேரன்பான இயேசுவும் பேராற்றலான தூய ஆவியும் தொடர்ந்து நம்மை வழிநடத்த செல்வோம். இன்றைய திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அடைக்கல சாமியை இதுவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தமைக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அவருக்கு பிறந்த நாள் ஆசீரும் நீடிய ஆயுளும் நல்ல எதிர்காலமும் அமைத்து தர அவருக்காக மன்றாடுவோம். இறுதியாக சுசிலா குடும்பத்தில் மரணமடைந்த எம் பேரை ராஜா, எலிசபெத், மைக்கேல் இவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும் இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக.
உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் கலைநயம், இறைவனின் அளப்பரிய நன்மைத்தனத்தை வெளிப்படுத்தும் சிறந்த கருவி, எதனையும் எவற்றோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு தனித்தன்மையோடு ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டுள்ளன. படைப்புகள் அனைத்தும் கடவுளின் சாயலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. மூவர் கடவுளின் செயல்பாடு படைப்புகள் ஒவ்வொன்றிலும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்தும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 22 முதல் 31 வரை. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே
மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் நீர்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் நீர்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆடும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் நீர்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் நீர்மையாய் உள்ளது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் நீர்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் நீர்மையாய் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக வாழ்வை பெற்றுள்ள நாம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், இக்கட்டுகள், இடையூறுகள், சோதனைகள் அனைத்திலும் இயேசு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையில் வாழ வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அவருக்காக அவரோடு வாழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்திலும் ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது என்ற எதிர்நோக்கில் வாழ அழைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையாகியுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியால் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்பொழுது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனென்றால் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியால் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவாக்குகள் 12 தொடக்கம் 15 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நம்முடைய தாய் திரு அவையானது இன்னும் ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விழா. அது என்ன? மூவொரு கடவுள் பெருவிழா. மூவொரு கடவுள் பெருவிழா. ஆமாம், மூவொரு கடவுள் பெருவிழா. இதுக்கு முன்னாடி இந்த விழாவை வயதில் மூத்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க? தமத்திருத்துவ பெருவிழா என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? தமத்திருத்துவ பெருவிழா. மூவொரு கடவுள், மூவொரு. இதை ஆங்கிலத்தில் ட்ரினிட்டி சண்டே அப்படிம்பாங்க. ட்ரினிட்டி சண்டே. ஆக ட்ரை, டிஆர்ஐ, ட்ரை, யூனிட்டி, இந்த 2 வார்த்தைகளிலிருந்து தான் இது ஒரு வார்த்தையாக இணைந்து ட்ரினிட்டி என்று வந்தது. ட்ரை, யூனிட்டி. ட்ரைனா என்ன? ட்ரைபாட் அப்படின்னு சொல்கிறாங்களே. ட்ரைனா என்ன? புரியல. 3. ட்ரைனா இது 3. ட்ரிப்பிள்னு நம்ம சொல்கிறோம். ட்ரைனா 3. யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிட்டி, ஒற்றுமை. அப்போ 3 பேர் இணைந்து ஒன்றாக, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதான் ட்ரினிட்டி, ட்ரை, யூனிட்டி, ட்ரினிட்டி என்று வந்தது. ஆக அதைத்தான் அப்படியே மூவொரு கடவுள் பெருவிழா என்று அழைக்கிறோம். இதை பற்றி ஒரு விரிவான புரிதல் விவிலியத்திலே இருக்கிறது என்றால் அவ்வளவு கிளியராக இல்லை. பழைய ஏற்பாட்டில் அதை பற்றி ரொம்ப 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 தேடி பார்க்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆங்காங்கே சில விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ முதலாவதாக பார்க்குறோம் மங்கள வார்த்தை. மங்கள வார்த்தைனா என்னது? மங்கள வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு டக்குனு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஆவே மரியாவா?
மங்கள வார்த்தை சொல்றாங்க. யார் வந்து சொல்றது? வானதூதர் வந்து சொல்றாரு. யாருக்கு? மரியாவுக்கு. என்ன சொல்றாங்க? அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவர். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீர் தூய ஆவியாரால் கருவுருவீர். இங்க இதுதான் பாயிண்ட். தூய ஆவியாரால் கருவுருவீர். ஓகே, தூய ஆவியாரை பத்தி வந்துடுச்சு. அடுத்தது பார்க்குறோம் இயேசுவனுடைய திருமுழுக்கு. எங்க வாங்குறார் இயேசு? யோர்தான் நதியிலே. அப்ப திருமுழுக்கு பெற்ற போது தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி வருகிறார். யார் வர்றது? தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். இதுல ரொம்ப இன்னும் ஆழமா அதிகமா பார்க்கணும்னா மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 19வது இறைவாக்கு. மத்தேயு நற்செய்தி 28:19 இயேசு, நீங்கள் உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை நம்புங்கள். அடுத்துதான் மிக முக்கியமான சொல்றாரு, தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இதை நான் சொல்லல, இறையியலா சொல்லல. யார் சொல்றது? யார் சொல்றது? ஆண்டவர் இயேசு. யார் சொல்றது? இயேசுன்னு சொல்லுங்களேன். யார் சொல்றது? இயேசு. இயேசுவே சொல்றார், உலகமெங்கும் சென்று, சீடர்களை பார்த்து சொல்றார், உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், பறைசாற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இங்க வந்துட்டார் இந்த மூவொரு கடவுள். இதுதான் ஒரு வெளிப்படையான இந்த மூவொரு கடவுளை பற்றிய ஒரு இயேசுவே சொன்ன வெளிப்பாடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் இதை புரிந்து கொள்வது கஷ்டம். இதை விசுவாசத்தில் கண்கொண்டு பார்க்க வேண்டும். விசுவாசத்தை தவிர வேறு எதுவாலும் அதை கண்டுகொள்ள முடியாது. நமக்கு வெளிப்பாடு தெளிவாகவே தெரியுது. இது புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள், எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. புனித சிரில் அழகாக சொல்லுவார் இந்த மூவொரு கடவுளை பற்றி சொல்லும்போது. அவர் என்ன சொல்வார்? சூரியன் அவர்தான் கடவுள், அதிலிருந்து வருகிற ஒளி கதிர் அதுதான் இயேசு, அதிலிருந்து நாம் உணர்கிற அந்த வெப்பம்தான் தூய ஆவியார் என்று புனித சிரில் இதை பொருள்பட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கூறுகின்ற மூவொரு கடவுளை பற்றிய ஒரு சிறு விளக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தந்தை மகன் தூய ஆவியார் இதுதான் நம்முடைய எல்லா வழிபாடுகளுக்கும் தொடக்கமுமாக இருக்கிறது. இன்னும் தூய பவுலடியார் இதே போன்று ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார். இந்த மூன்று பேரையும் இணைத்து, இது திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் வருகிறது. அது எந்த இடம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். திருப்பலியில ஒவ்வொரு நாளும் வருது. திருப்பலியில ஒவ்வொரு நாளும் வருது. ஃபாதர் பூச வைக்கும் போது ஃபாதர் அதை சொல்வார். அது எந்த இடம்? எந்த இடம்? ஃபர்ஸ்ட் மாஸ் வைக்கும் போதே தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும். இது மூணு தான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு. இந்த வார்த்தைகள் எதிலிருந்து பெறப்பட்டவை? தூய பவுலடியார் எழுதிய அந்த கடிதங்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு இறையியல் தத்துவமாக நமக்கு அது திருப்பலியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடங்கிதான் நாம் திருப்பலியை தொடங்குகிறோம் ஒவ்வொரு நாளும். எனவே இந்த மூவொரு கடவுளை பற்றி பேசுகின்ற பொழுது, புதுநன்மை எடுக்கின்ற பொழுதே நாம் படித்திருக்கிறோம். மூவரும் மூன்று கடவுளா ஒரே கடவுளா படிச்சிருக்கிறோம். அவங்க ஆள் வகையிலே மூவராயிருந்தாலும் எதுல ஒன்றாக இருக்கிறார்கள்? ஆள் வகையிலே மூவர், எதுல ஒரே ஒரு ஆளா இருக்காங்க? இந்த இப்போ உறுதி புஸ்தகம் படிக்கும்போது கேட்கணும் இந்த கேள்வியை. இறைத்தன்மையில் ஒருவராக இருக்கிறார்கள். ஆள் வகையிலே மூவர், ஆனால் இறைத்தன்மையில் ஒருவராக இருக்கிறார்.
தந்தை என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் மகன் செய்கிறார். இந்த மகன் தூய ஆவியாராம் துணையாளரை நமக்கு விட்டு சென்றார். இந்த மகன் தந்தையிடமிருந்து பெற்று அதை தூய ஆவியாருக்கு பாஸ் பண்றார். அந்த தூய ஆவியார் அதை நமக்கு தருகிறார். எனவே நமக்கு தெரியும், நான் எல்லா டைமும் சொல்றது என்னன்னா, வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. உருவத்தில் சில சமயத்தில் பிள்ளைகள் அம்மா மாதிரி இருக்கலாம், அப்பா மாதிரி இருக்கலாம், ரெண்டும் மிக்ஸ்டு இருக்கலாம். ஆனால் குணத்திலே அப்படியே 100% அப்பா மாதிரி இருப்பாங்க அல்லது அம்மா மாதிரி இருப்பாங்க, பெற்றோர் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? அப்படி 100% எங்கள் அம்மா குணம் தான் எனக்கு, எங்கள் அப்பா குணம் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியுமா? வாய்த்தர சொல்லுங்க. முடியுமா? முடியாதா? முடியாது. அப்படிதானே? ஆமாம். அதனால இந்த பெற்றோருக்கு பிறக்கிற குழந்தைகளாகிய நாம் கொஞ்சம் பெற்றோருடைய குணம் நமக்கு இருந்தாலும் நமக்கென்று தனி குணம் இருக்கிறது. ஆனால் இந்த மூவொரு கடவுள் இவர்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு அளவு கூட வேறுபாடு கிடையாது. தந்தையிடம் இருக்கின்ற குணங்கள் 100% மகனிடம் இருக்கின்றன. மகனிடம் இருக்கின்ற 100% தூய ஆவியானவரிடம் இருக்கின்றன. எனவே இவர்களிடம் ஒரு எள்ளளவு கூட வேற்றுமை இல்லாத காரணத்தினால் இந்த மூவரும் ஆழ்வகையிலே மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒருவராக இருக்கிறார்கள். தாய் திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை இவர்கள். எனவேதான் நாம் ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு வழிபாட்டையும் ஜெபத்தையும் தொடங்குகின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமென் என்று சொல்லிதான் தொடங்குகிறோம். எனவே நாம் தொடங்குகின்ற ஒவ்வொன்றுமே மூவொரு கடவுள் பெயரால் தான் நாம் தொடங்குகிறோம் என்றால் இந்த மூவொரு கடவுளுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பொருளையும் நாம் உணர்ந்திருப்பதால் தான் இந்த தாய் திரு அவை நமக்கு இவ்வாறு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே இறையேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இது கடவுளை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த உலகமெல்லாம் படைக்கப்படும் முன்பே நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இருக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இன்றைய அல்லேலூயாவில் நாம் பாடும்போதும் பாடினேன். இருக்கிறவராக இருக்கிறவர், அவர் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அவருக்கு அழிவு என்ற ஒன்றே கிடையாது. அதே போன்று இயேசுவுக்கு அழிவு என்ற ஒன்றே கிடையாது. அவர் இறந்தார், மீண்டும் உயிர் பெற்று தந்தையோடு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவருக்கும் அழிவு என்பதே கிடையாது. எனவே இந்த மூன்று பேரும் ஆழ்வகையிலே மூவராக இருந்தாலும் எல்லா தன்மையிலும் இறைத்தன்மை எல்லா வகையிலும் இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதுதான் ட்ரை யூனிட்டி, ட்ரினிட்டி. எனவே இந்த மூவொரு கடவுள் நமக்கு இன்று வெளிப்படுத்துகின்ற கருத்து என்னவென்றால், இவர்கள் மூவரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ அதே போன்று அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுக்கு மகிழ்ச்சி தரும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுவதை நாம் பார்க்கிறோம். கடவுளே நேரடியாக நமக்கு சொல்வதாக இருக்கின்றது. இந்த மக்களில் தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இந்த மக்கள் தான் எனக்கு மகிழ்ச்சி, இந்த இறை சமூகம் தான் எனக்கு மகிழ்ச்சி என்று கடவுளுடைய ஞானம் நமக்கு கூறுகிறது. அப்படி என்றால் நமக்குள்ளே பிளவுகள், பிணக்குகள், சண்டை, சச்சரவு இவற்றிலா இறைவன் மகிழ்ச்சி அடைய போகிறார்? இல்லை. நாம் எந்த அளவிற்கு அவருடைய இறைத்தன்மையில் வேரூன்றி இருக்கிறோமோ, எந்த அளவிற்கு அவருடைய வார்த்தையில் வேரூன்றி இருக்கிறோமோ, அவருடைய பண்புகளில் நாம் வேரூன்றி இருக்கிறோமோ, ஒற்றுமை, அன்பு, சமாதானம் ஆகியவற்றில் நாம் வேரூன்றி இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் இறைவன் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார். இந்த மூவொரு கடவுள் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார். எனவே இந்த நல்ல நாளிலே ஒன்றே ஒன்று மட்டும் நாம் நம்முடைய உள்ளங்களிலே நம்முடைய இல்லங்களுக்கு எடுத்து சென்றால் போதும். இந்த மூவொரு கடவுளும் எல்லா வகையிலும் ஒற்றுமையாக இருப்பதை போன்று நாமும் ஒற்றுமையாக வாழ முயற்சி எடுப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார்
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். திரு அவையின் நாயகனே என் இறைவா, மூவாரி இறைவனின் ஒன்றுப்பை மாதிரியாக கொண்டு என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், கன்னியர்கள் இவர்கள் அனைவரும் மூவரி இறைவனின் அன்பை உணர்ந்து நல்லுறவில் வாழ்ந்து பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளமை அளிப்பவரே என் இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் புனிதப்படுத்தி அன்பு, அமைதி, ஒற்றுமை, வளமை, வளர்ச்சி தங்கும் இல்லமாக மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே என் இறைவா, கிறிஸ்துவுக்காக பல்வேறு நாடுகளில் துன்புறும் எல்லா மறைபரப்பு பணியாளர்களையும் வழிநடத்தி துன்பத்தில் துவண்டு விடாமல் நம்பிக்கையை வெளிப்படுத்தி நற்செய்தியை தொடர்ந்து அறிவிக்கும் புத்துணர்ச்சியை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்திற்கும் முழு முதல் ஆனவரே என் இறைவா, 2025 2026 ஆண்டிற்கான புதிய கல்வி ஆண்டினை தொடங்க உள்ள என் நாட்டின் எல்லா பள்ளி நிறுவனங்களையும் ஆசீர்வதித்து குழந்தைகளின் எதிர்காலத்தை தரமானதாக மாற்றக்கூடிய அளவிற்கு பாடத்திட்டம் அமைந்து பள்ளி நிறுவனங்கள், ஆசிரியை, மாணவ மாணவியர் அனைவரும் ஒன்றுபட்டு நல்ல சமுதாயத்தை படைக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமானது கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை நீங்கள் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் பிள்ளைகளை ஏற்றரும். ஆண்டவரே, இறைவாராக பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் இக்காணிக்கைகளை தூய்மை படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த
நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சியை பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெரூபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய
புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.